ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டு வாஷிங் மிஷின் ஆயுசுக்கும் ரிப்பேர் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிறோம், அழுக்கு போகவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கவலையே விடுங்க. உங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் அடிக்கடி ரிப்பேர் ஆகுதா? வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறதுனால கரண்ட் பில் அதிகமாக வருதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கவலையே விடுங்க. இனிமேல் வாஷிங் மிஷினில் துணி துவைச்சா கையில் துவைக்கிற மாதிரி நல்லா பளபளன்னு இருக்கும், கரண்ட் பில்லும் அதிகம் வராது, அதே சமயம் ஆயுசுக்கும் வாஷிங் மிஷின் வீணாக போகாமல் இருக்குங்க. இப்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப அழுக்கான துளிகளாக இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. முக்கியமாக இந்த காலர் அழுக்கு, அக்குள் அழுக்குலாம் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? ஒயிட் துணியெல்லாம் அழுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போது அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு பக்கெட்டில் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு வாஷிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். முக்கியமான பொருள் ஒன்று இப்போ தாங்க சேர்க்க போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டூத் பேஸ்ட்டு, எந்த டூத் பேஸ்ட்டு என்ன கலரில் வேணாலும் இருக்கலாங்க. அதை எடுத்து அப்படியே தண்ணியில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி கையை வச்சு நல்லா கரைச்சி விட்டுருங்க. அப்படியே போட்டிங்கன்னா கரையாதுங்க. தண்ணியில் இந்த மாதிரி கைகளை வச்சு நல்லா நசுக்கி விட்டிங்கன்னா கரைஞ்சி போயிடும். இப்போது நம்ம துவைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்க துணிகள் எல்லாத்தையுமே இந்த தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. அதிகமாகலாம் தேவையில்லைங்க. டைரெக்டாக துணிகளை வாஷிங் மிஷினில் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டெய்லியும் 10 நிமிஷம் பேஸ்ட்டு கலந்த தண்ணியில் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த துணியை எடுத்து வாஷிங் மிஷினில் துவைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த காலரில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி போயிடுச்சுன்னு பாருங்கள். 90% அழுக்கு இந்த தண்ணியோடையே போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஊற வச்சு துவைக்கிறதுனால வாஷிங் மிஷினில் துவைக்கும் போது டைமை நம்ம கம்மியாக செட் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், துணிகள் ஃபுல்லாகவே அழுக்கு ஊறி இருக்கும் இல்லையா? வாஷிங் மிஷினில் ஒரு 20 நிமிஷம் துவைச்சி எடுத்தாவே போதுங்க, சூப்பராகவே நமக்கு துவைச்சி கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் அழுக்குகள் எல்லாமே தண்ணியோடைய மேக்ஸிமம் போயிடுச்சுங்க. இப்போது நம்ம பவுடர், கம்ஃபர்ட் அல்லது வேறு ஏதாவது ஃபேப்ரிக் நீங்கள் ஊற்றுறீங்க அப்படின்னாலுமே நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் துணிகள். எப்பவும் போல் நான் டைமிங் செட் பண்ணிக்கிறேன். நார்மலாக நீங்கள் துணிகள் போடுறீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு மேலே நம்ம செட் பண்ணுவோம். இதுவே நம்ம ஊற வச்சு போட்டதுனால 40 மினிட்ஸ் மட்டும் செட் பண்ணிட்டோங்க. இதனால் கரண்ட் பில்லையும் நம்ம குறைச்சி எடுத்துக்கலாம். வாஷிங் மிஷினும் ரொம்ப நேரம் ஓடாமல் சீக்கிரம் ரிப்பேர் ஆகாமலும் இருக்கும். இங்கே பாருங்கள், துணிகள் எல்லாமே அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சுங்க. அந்த ஷர்ட் ஒன்று காமிச்சேன் இல்லைங்களா? அந்த ஷர்ட்டுமே பாருங்கள் சூப்பராக அழுக்கு போயிடுச்சுங்க. இந்த மெத்தடில் துவைக்கும் போது நமக்கு துணிகள் சீக்கிரம் வீணாகாமலும் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம், குழந்தைங்க உங்கள் வீட்டில் யூனிஃபார்ம் ஃபுல்லாகவே அழுக்கு பண்ணிட்டு வராங்களா? இனிமேல் அவங்கள திட்டாதீங்க. ப்ரஷ்ஷு போட்டு கை வலிக்க தேய்ச்சி துவைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்படியே வாஷிங் மிஷினில் போட்டிங்கன்னா அந்த அழுக்கு இருந்த இடம் தெரியாமல் காணா போயிடும். உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இந்த மாதிரி அடிக்கடி ட்ரெஸ் எல்லாமே கருப்பாக்கிட்டு வருவாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த டிப்பை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். எல்லார் வீட்லேயுமே இந்த பொருள் அவாய்ட் பண்ணவே முடியாதுங்க. நாமளும் நினைப்போம் பாலித்தீன் கவர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியல இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பாலித்தீன் கவர், துணி பேக்லாம் இருக்குது அப்படின்னா அப்படியே கச்சமச்சான்னு போட்டு வைக்காமல் இந்த மெத்தடில் மடித்து வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். நம்ம தேடும் போது ஈஸியாகவும் நமக்கு கிடைக்குங்க. யார் யார் வீட்டில் இந்த மாதிரி பாலித்தீன் கவர் எல்லாமே விண்டோவில் சொருகி வச்சுருக்கீங்க, அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு மூட்டை மாதிரி கட்டி அங்கங்கே போட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்லேயும் நம்ம செஞ்சுக்கலாம், அப்படி இல்லைனா ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் இந்த மாதிரி மடித்து விட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு களைஞ்சி போகாமலும் இருக்கும், அதே சமயம் அங்கங்கே கடந்து அசிங்கமாகவும் தெரியாதுங்க. முக்கியமான விஷயம், நம்ம தேடும் போது கரெக்டான சைஸில் இருக்கக்கூடிய பேக் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி 2 மெத்தடில் உங்களுக்கு மடித்து காமிச்சு வீடியோவை ஸ்லோ பண்ணி ஒரு டைமுக்கு 2 டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு புரியுங்க. இதே மெத்தடில் தான் நம்ம துணிகளும் மடித்து வைப்போம். இப்போ பாருங்கள், மொபைல் கவர் ஒன்று இருந்துச்சுங்க, அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அந்த பாக்ஸ்க்குள்ளே இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். உங்கள் வீட்டில் கொசு தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லிக்விட் யூஸ் பண்ணுறீங்களா? லிக்விட் பாட்டிலில் காலியானதுக்கப்புறம் அடியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு 10-15 சொட்டு இருக்கும். அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் லிக்விட் பாட்டில் இந்த மாதிரி தலைகீழாக கமுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு சொட்டு கூட வீணாகாமல் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த மாதிரி கெமிக்கல் கலந்த லிக்விட் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நேச்சுரலான முறையில் எப்படி கொசுவை விரட்டி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். சப்போஸ் உங்கள் வீட்டில் இந்த லிக்விட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இயற்கையான முறையில் விரட்டினா நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நரமுடி பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நமக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் ஃபோட்டோ அனுப்பிச்சு இது கரும்புலாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேருக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லிடுறேன். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா வேறு செடிகளை காமிச்சு இதுவாக கரும்புலான்னு கேட்குறாங்க. இது தாங்க கரும்புலா. இலைக்கு அடியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பழங்களாக நமக்கு இருக்கும்.
தெரியும் நம்ம கரும்புலா இலைகள் பழங்களை வச்சு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியும். இன்னும் ஒரு சில பேருக்கு தெரியாமலும் இருக்கு. நம்ம கிட்ட ஹேர் டை வாங்கி யூஸ் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கு, எந்த ஒரு சைடு எஃபெக்ட், எந்த ஒரு அரிப்போ அலர்ஜி எதுவுமே எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாவே எங்களுக்கு மெசேஜ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம வாய்ஸ் மெசேஜ் வந்து அனுப்புறாங்க. கரும்புலா பழம் இலைகள் பத்தி தெரியாதவங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, நிறைய விஷயங்கள் அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நேச்சுரலான ஒரு ஹேர் டை அப்படின்னு சொன்னாவே கரும்புலா தாங்க. உங்க ஏரியாவில் இந்த பழங்கள் இலைகள்லாம் கிடைக்குது அப்படின்னா நீங்க ரொம்பவே புண்ணியம் பண்ணவங்க. ஏன்னா எல்லா ஏரியாவிலையும் இது கிடைக்கிறது இல்லை. இதை ரெகுலரா நீங்க தலையில அரைச்சி தேய்ச்சிட்டு வாங்க, உங்களுக்கு நரைமுடி பிரச்சனை அப்படிங்கிறது ஆயுசுக்கும் வரவே வராதுங்க. இந்த இலைகள் பழங்களை கலெக்ட் பண்ணி அதை நிழல்லையே உலர்த்தி காய வச்சு அதை மிஷின்ல கொடுத்து அரைச்சி நாங்க ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கோம். ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே நம்ம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட ஹேர் டை மட்டும் இல்லைங்க, ஹோம் மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில், கீழாநெல்லி ஹேர் ஆயில், கரும்பூலா ஹேர் ஆயில், வேம்பலம்பட்டை ஹேர் ஆயில், ஹேர் பேக், ஃபேஸ் பேக், சீகக்காய் பொடி, நலுங்கு மாவு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹோம்மேட் ப்ராடக்ட் வந்து அவைலபிளா இருக்குங்க. நம்மளோட கரும்பூலா ஹேர் டை இருக்கு இல்லையா, அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். தேவையான அளவு ஹேர் டை பவுடர் எடுத்துக்கோங்க. டீ டிகாஷன் தண்ணியில ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. வெறும் தண்ணியில ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் டீ டிகாஷன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 2-3 நாள் நமக்கு ஸ்டெயின் ஒட்டி இருக்குங்க. அதனால தான் சொல்றது, டீ டிகாஷன் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹேர் டை எந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க. ஒரு ப்ரஷ்ல எடுத்து நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு வலியாம இருக்கணும், முகத்தில் வலியாம இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது நம்மளோட ஸ்கின்ல பட்டாலுமே எந்த ஒரு அலர்ஜி அரிப்பு அந்த மாதிரி வராது. முக்கியமாக நம்ம ஸ்கின்ல ஒட்டவே ஒட்டாதுங்க. என் கையில் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஒட்டவே இல்லைங்க. சில பேர்லாம் ரொம்ப வயசானவங்க, above 60 இருக்கவங்களாம் எனக்கு கால் பண்ணி இவ்வளோ நாளாக இதை தான் தேடிட்டு இருந்தேன், கிடைக்கவே இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ்மா, ரெகுலராக எனக்கு கொடுத்துருமா, அந்த மாதிரி சொல்லும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க. கீழாநெல்லி இருக்கு இல்லைங்களா, அது சாதாரணமாக நினைக்காதீங்க. உங்களுக்கு ரோட்டு ஓரங்களில் கிடைச்சதுன்னா வேரோட பிடுங்கிட்டு வந்துருங்க. சொட்டை தலையில் கூட ஈஸியாகவே முடி முளைக்க வச்சுருங்க இந்த கீழாநெல்லியோட வேறு. கீழாநெல்லியோட இலை, தண்டு, வேர் எல்லாமே நம்ம எண்ணெயோட சேர்த்து காய்ச்ச போகிறோங்க. இது கூட இன்னும் ஒரு சில பொருட்கள் சேர்த்து தான் காய்ச்ச போகிறோம். இந்த கீழாநெல்லி என்ன பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை குறைக்கும். இந்த வெயில் டைம்லலாம் இது ஒரு சூப்பரான ஆப்ஷனே சொல்லலாம். சில பேர் வந்து உடல் சூட்டாட ரொம்பவே முடி கொட்டி போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உடம்புல நிறைய விதமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும், பசி எடுக்காது. இந்த கீழாநெல்லி ஆயிலை ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாங்க, உங்கள் உடல் சூடு சூப்பராகவே கண்ட்ரோல் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் முடி கொட்டின இடத்துல சூப்பராகவே முடி முளைக்குங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்கு இல்லைங்களா, அதில் 32 ஹெர்பல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோங்க. முடி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் ஒரு சொல்யூஷன். இப்போ இது பாத்தீங்கன்னா ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் ஃபால் ஆன இடத்துல உங்களுக்கு நியூ growth இருக்கும், அதே மாதிரி பொடுகு தொந்தரவை கண்ட்ரோல் பண்ணும், இளநர பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணும். இதுவே கரும்புலா ஹேர் ஆயில் இருக்கு இல்லைங்களா, நரமுடி பிரச்சனையை சூப்பராகவே கண்ட்ரோல் பண்ணுங்க. சின்ன வயசுல உங்களுக்கு நரமுடி வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த ஆயிலை ரெகுலரா நீங்க அப்ளை பண்ணிட்டு வர வர உங்களுக்கு வேர்ல இருந்தே நரைமுடி சூப்பராகவே கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ப்ரிப்பேர் பண்ற ஹேர் ஆயிலுக்கு தேவையான ஹெர்பல்ஸ் எல்லாமே பச்சை இலைகளாக தான் நம்ம எண்ணெயில சேர்க்கிறோங்க. எந்த ஒரு பொடியுமே நம்ம ஆட் பண்ணி செய்யலாம். ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு தேவையான மூலிகை எல்லாமே அலைஞ்சு திரிஞ்சு தேடி கண்டுபிடிச்சு ஃப்ரெஷ்ஷான மூலிகையை எடுத்துட்டு வந்து அதை வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எண்ணெயில சேர்த்து ப்ரிப்பேர் பண்றோங்க. ஸோ இது 100% நேச்சுரலான ஹேர் ஆயில் தாங்க. எந்தெந்த மூலிகை எந்தெந்த எண்ணெய்க்கு தேவைப்படும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோங்க. நம்ம கிட்ட ஹேர் ஆயில் மட்டும் இல்லைங்க, ஹேர் பேக், சீகக்காய், ஃபேஸ் பேக், நலுங்கு மாவு, இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே ஹெர்பலை யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. ஸோ எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது, சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கு. கஸ்டமர் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் நிறைய அனுப்பிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே வீடியோவோட நான் ஒவ்வொரு வீடியோவில் அட்டாச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வாங்கின கஸ்டமர் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸோ அது மூலியமா நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ஹேர் டை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஃபேஸ் மாஸ்க்குங்க, நம்மளோட கோல்டன் ஃபேஸ் மாஸ்க் பவுடர், மேஜிக் பவுடர்னே சொல்லலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அரை எலுமிச்சப்பழ சாறை வந்து பிழிஞ்சு விட்டுக்கிட்டாங்க. எலுமிச்சப்பழத்துக்கு பதிலாக நீங்க தக்காளி ஜூஸ், உருளைக்கிழங்கு சாறு, பால், மோர், தயிர், அப்படி இல்லைன்னா வெறும் தண்ணி எடுத்துக்கலாம். அரிசி கலந்த தண்ணி, சோறு வடிச்ச கஞ்சி, ரோஸ் வாட்டர் எது வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிட்டு முகத்தில் டைரக்டா நீங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா தண்ணி வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கோங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், தோல் சுருக்கம் இல்லாம பாத்துக்கும், பிம்பிள்ஸ் பிரச்சனை வராம பாத்துக்கும், இருந்தாலுமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். பிம்பிள்ஸ் மார்க் அந்த டாட்டா இருக்கும் இல்லைங்களா பிளாக் கலர்ல, அது எல்லாமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். கண்ணு கருவளையம் சரியாகும், கழுத்துல கருப்பா இருக்க பிரச்சனை சரியாகும். முக்கியமான விஷயம் உங்களுக்கு கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. மங்கு பிரச்சனை இருந்தா உங்களுக்கு சரியாயிடுங்க. இதுல கொஞ்சம் கூட கெமிக்கல் அப்படிங்கறத சேர்க்கலங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல்ஸ் தான். வாசனையே செமையா இருக்குங்க. வாரத்துல 7 நாளுமே இந்த மாஸ்க்கை நீங்க போட்டுக்கலாம். இதனால உங்களுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும். இந்த சம்மரை சமாளிக்கணும், வெயில்ல நல்லா அலைஞ்சு திரிஞ்சிட்டு வரேன், எங்களுக்கு கடைக்கு ஷாப்பிங் போயிட்டு வரேன் அப்படின்னா ரொம்ப முகம் டேன் ஆகி இருக்கும், ரொம்ப அழுக்கு பிடிச்சிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சமயங்கள்ல வீட்டுக்கு வந்த உடனே இந்த ஃபேஸ் மாஸ்க்கை போட்டு பாருங்க, சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட ஹேர் பேக்குங்க. ஹேர் பேக் ரெடி பண்றதுக்கு என்னென்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தலாம். நல்ல முதல் தரமா இருக்கக்கூடிய சீகக்காய் வந்து நாட்டு மருந்து கடையில இருந்து பார்த்து ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்துருங்க. அதை உடைக்கும் போதே இந்த மாதிரி சவுண்ட் வருங்க. முக்கியமா அதோட கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரெட் கலரா இருக்கும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அரைச்சிங்கன்னா இந்த ஹேர் பேக்கை ரொம்ப நாளைக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம்.
சீகக்காயை பார்த்திங்கன்னா அடியில் ஒரு துணி போட்டு காய வச்சிங்க அப்படின்னா ஒரே நாளில் நல்லா காஞ்சி மொறுமொறுன்னு கிடச்சிருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை பயிர் வந்து எடுத்துருக்காங்க. இதையுமே ஒரு நாள் நல்ல வெயிலில் காய வச்சிங்கன்னா வாயில் போட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். அது கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு, பச்சரிசி, வெந்தயம், கார்போக அரிசி இது எல்லாமே சேர்த்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெயிலில் காஞ்சதை யூஸ் பண்ணும் போது நமக்கு சீக்கிரமாக வண்டு பிடிக்காமல் இருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாமலும் இருக்கும். இது கூடவே வெட்டிவேர் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். ரோஸ் பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூடவே மகிழம்பூவும் சேர்த்துருக்காங்க. மகிழம்பூ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முடியை ரொம்ப ரஃப்பாக வச்சுக்காம நல்லா ஷைனிங்காக வச்சுக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா காஞ்ச நெல்லிக்காய் வெள்ளை வெள்ளையாக இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே பார்த்திங்கன்னா பூலாங்கிழங்கு. இது வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. காஞ்ச நெல்லிக்காய், மழை நெல்லிக்கான்னு பெருசாக சொல்லுவாங்க இல்லையா, அது ஆம்லா, அதுதான் வந்து காய வச்சு எடுத்திருக்கோம். அடுத்து 1.5 கிலோ அளவுக்கு பூந்தி கொட்டை வந்து எடுத்திருக்கேங்க. இந்த பூந்தி கொட்டையில் காய வைக்கிறது தாங்க கஷ்டம். நல்லா பசத்தன்மையாட்டம் இருக்கும். அதை நல்லா வெயிலில் தரையோட தரையாக போட்டிங்க அப்படின்னா 2 நாள்லேயே நல்லா காஞ்சி போயிடுங்க. இதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கொட்டை இருக்கும். அந்த கொட்டையை உடச்சி எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒன்று, ஆரஞ்சு தோல் அப்படி இல்லைன்னா எலுமிச்சன் தோல் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா பொடுகு பிரச்சனை வராமல் பார்த்துக்கும். இந்த புழுவெட்டு பிரச்சனையெல்லாம் வந்து சூப்பராக கண்ட்ரோல் பண்ணுங்க. இது கூடவே நான் வசம்பு வந்து எடுத்திருக்கேன். ஹேர் பேக்லாம் மொத்தமாக நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வசம்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. நமக்கு சீக்கிரம் கெட்டு போகாமலும் இருக்கும், அதே சமயம் மண்டையில் பேன் தொந்தரவு இல்லாமலும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரப்பு எடுத்துருக்கேங்க. அரப்புமே பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. அரப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டியாகவும் கிடைக்கும், சில இடங்களில் பேக்கெட் மாதிரி தூளாகவும் கிடைக்கும். முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆவாரம்பூங்க. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஆவாரம் செடி நிறைய இருக்குது. ஸோ எங்கள் அப்பா கிட்ட சொல்லி நான் பறிச்சுட்டு வந்து காய வச்சு இந்த மாதிரி பொடி பண்ணி வீட்டில் வச்சுருக்கேங்க. தேவைப்படும் போது எடுத்து ஹேர் பேக்கில் ஃபேஸ் பேக்கில் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரிஜினல் ஆவாரம் பூ வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. அரப்பு சொன்னேன் இல்லைங்களா, பவுடர் ஃபார்மில் இந்த மாதிரியும் கிடைக்கும், சில இடங்களில் இலைகளாகவும் கிடைக்கும். உங்களுக்கு எந்த மெத்தடில் கிடைக்குதோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அரப்பும் பார்த்திங்கன்னா ஹேர் பேக்குக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நெக்ஸ்ட்டு இந்த பூந்தி கொட்டையை இந்த மாதிரி ஒரு சுத்தியில் வச்சு உடச்சிங்கன்னா உள்ளே வந்து கருப்பு கலரில் உருண்டையாக கோலி குண்டு மாதிரி நமக்கு ஒரு கொட்டை இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம ஹேர் பேக் அரைக்கணும். இந்த கொட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டு வருங்க. நமக்கு பூந்தி கொட்டையில் இந்த கொட்டை தான் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது கூட என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை, குப்பை மேனி, கீழா நெல்லி, வேப்ப இலை, கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி பூ இது எல்லாமே நல்லா காய வச்சு சேர்த்துருப்போங்க. கையில் இந்த மாதிரி நசுக்கி பார்க்கும்போதே மொறுன்னு சவுண்டு கிடைக்கணும். அப்போ தான் வந்து மிஷினில் அரைச்சி தருவாங்க. அப்போ தான் நமக்கு கெட்டு போகாமலும் இருக்கும். இது கூடவே பேரலாக பார்த்திங்கன்னா கோல்டன் ஃபேஸ் மாஸ்க்கு தேவையான எல்லா பொருட்களுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ அது ரெண்டையுமே கொடுத்து நம்ம அரைச்சிட்டு வர போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோவுக்கு தேவையான அளவு வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. முதல்லலாம் பார்த்திங்கன்னா 5 கிலோ 6 கிலோன்னு வச்சு வாரம் அரைக்கிற மாதிரி இருந்தது. சரி மந்த்லி ஒன்ஸ் நம்ம அரைக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாகவே நான் வந்து பேக் பண்ணி அரைக்க கொடுத்துட்டேன். மிஷினில் அரைச்சிட்டு வந்த உடனே ரொம்ப பவுடர் ஃபார்மில் சூப்பராக அரைச்சி கொடுத்துருந்தாங்கங்க. பாருங்கள், நமக்கு சீகக்காயும் நல்லா அரைச்சி வந்துருச்சு. அதே சமயம் நமக்கு ஃபேஸ் மாஸ்க்கும் வந்து சூப்பராக அரைச்சி கிடச்சிருச்சு பாருங்கள். இந்த ஃபேஸ் மாஸ்கில் என்னென்ன பொருட்கள் ஆட் பண்ணியிருக்கோம், எந்தெந்த மெத்தடில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க. பிம்பிள்ஸ் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோம். கண்ணு கருவளையம், கழுத்து கருப்பாக இருக்கிறது எல்லாமே சரி பண்ணி கொடுத்துரும். முக்கியமாக உங்களோட கலரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. சரி, இப்போ வாங்க இந்த ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இது ஹேர் பேக்னு சொல்லலாம், சீகக்காய் பொடின்னு சொல்லலாம். ஷாம்புக்கு பதிலாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு இந்த ஹேர் பேக் வந்து எடுத்துக்கோங்க. சோறு வடித்த கஞ்சி இருக்குது இல்லைங்களா, அது ஆடையோடு இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா அரிசி களைஞ்ச தண்ணி அந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மிக்ஸ் பண்ணும் போதே எந்த அளவுக்கு நுர வருதுன்னு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சொல்கிறாங்க சீகக்காய் யூஸ் பண்ணும் போது எங்களுக்கு நுரையே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரிஜினல் சீகக்காயில் நுரை வராதுங்க. கடையில் விற்கிற சீகக்காயில் கண்டிப்பாக நுரைக்காக கெமிக்கல் சேர்த்துருப்பாங்க. அதுதான் நல்லதுன்னு நீங்கள் நினச்சி யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சீகக்காயை பாரம்பரியமாக அரைச்சி யூஸ் பண்ணுறவங்க கிட்ட கேட்டு பாருங்கள். ஒரிஜினல் சீகக்காய் பொடியில் நுரை வராது, ஆனால் எண்ணெய் பிசுக்கும் அழுக்கும் சூப்பராகவே போயிடுங்க. முடி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் சூப்பராகவும் க்ரோத் இருக்கும். பெயின் தொந்தரவு, ஈறு தொந்தரவு அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. நல்ல ஒரு வாசனை ஒரு 4 நாள் வரைக்கும் நம்ம முடியில் அப்படியே இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த ஹேர் பேக்கை நல்லா வந்து கஞ்சி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலுமே அது உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பொடி எடுத்திங்கன்னா அதை ஒரு 4 பேர் யூஸ் பண்ணுற மாதிரி நமக்கு கிடச்சிருங்க.
இவ்வளோ நாள் நான் ஷாம்பு தான் யூஸ் பண்ணேன், எனக்கு சீகக்காய் யூஸ் பண்ண பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை 1 மந்த் கண்டினியூஸாக பல்ல கடிச்சிக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஷாம்பு பக்கமே போக மாட்டீங்க. அந்தளவுக்கு உங்கள் ஹேரில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். கையில் பாருங்கள், தேய்க்கும் போதே நல்ல ஒரு வளவளப்பு தன்மை இருக்குது. என்னோட குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சீகக்காய் தான் நாங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோங்க. முடியும் நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக சில்கியாக இருக்குங்க. பாருங்கள், குழந்தைங்க குளிச்சுட்டு வந்துட்டாங்க. ஈரத்தில் பார்த்திங்கன்னா முடி ஃபுல்லாகவே இந்த தூளாக அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும் பவுடர் ஃபார்மில். முடி நல்லா காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நல்ல ஒரு வாசனை இருக்குங்க. முக்கியமாக இந்த சீகக்காயில் குழந்தைங்களுக்கு ஆரம்பத்திலே இந்த சீகக்காய் யூஸ் பண்ண கற்றுக் கொடுத்துருங்க. அப்போ தான் அவங்க ஷாம்பு பக்கமே போக மாட்டாங்க. முடி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க. இன்ஃபேக்ட் நரமுடி கூட வரவே வராது. பாருங்கள், முடி நல்லாவே காஞ்சிருச்சு. எந்த அளவுக்கு சாஃப்டாக சில்கியாக ஷைனிங்காக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஷாம்பு போட்டு குளிச்சா இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காதுங்க. முக்கியமாக இதில் குப்பை மேனிலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த இச்சிங் ப்ராப்ளம் இருந்தால் கூட சரியாயிடும். நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 100% நேச்சுரல், 100% ஹோம்மேடுங்க. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. சொட்டை தலையில் முடி முளைக்கணுமா, என் தலை வழுக்கையாயிடுச்சு, முடியே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? கவலையே விடுங்க. இந்த ஹேர் பேக்கை வாரத்துக்கு 3 முறை தலையில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்கள். சூப்பராக உங்களுக்கு முடி முளைக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு வெற்றிலை வந்து ஒரு 4 எடுத்துக்கிட்டேன், 4-5 தேங்காய் பீஸ் எடுத்துக்கிட்டேன், கீழாநெல்லியோட வேர் பகுதி, தண்டு பகுதி, இலை பகுதி எல்லாமே சேர்த்து மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்மளோட ப்ராடக்ட் ஹெர்பல் ஹேர் ஆயில், கரும்புலா ஹேர் ஆயில், கீழாநெல்லி ஹேர் ஆயில், வேம்பலம்பட்டை ஹேர் ஆயில், ஹேர் பேக், ஃபேஸ் பேக், சீகக்காய் பொடி, நலுங்கு மாவு, ஹேர் டை எது வேணும்னாலுமே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை உடனே சரி பண்ணிக்கோங்க. முக்கியமாக எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாமல்.